நான் உங்ககிட்ட நியாயமா கேட்கிறேன். எல்லா ஊர்லயும் புத்தக கண்காட்சி நடக்கிறது, எல்லாரும் வந்து புத்தகங்களை வாங்குறாங்க. அடுத்த வருடம் அதே ஊரில் புத்தக கண்காட்சி நடக்கிற போது அவர் கிளம்புவார், வீட்டுக்காரர் கிளம்புவார். அந்த வீட்டுக்காரமா என்ன சொல்லுன்னு நினைக்கிறீங்க? போன வருஷம் வாங்கின புக்கெல்லாம் படிச்சேன், அதையே படிக்கலையா, இப்ப கிளம்பிப்பா இன்னும் புதுசா வாங்குறாராம். அப்படின்னா அவர் வந்து இல்ல நான் சும்மா பார்த்துட்டு தான் வருவேன் பாரு, ஒண்ணுமே வாங்க மாட்டேன் இந்த தடவை. ஆனா வாங்காம இருக்க முடியாது, வாங்கிட்டு தான் திரும்பி போவார். அதுல என்ன கஷ்டம்னா, எந்த வேலையுமே அப்படித்தானே, முதல் 6 மாசம் தான் ரொம்ப கஷ்டம்னு ஜோதிடர் சொல்லுவாரு. நீங்க போய் கேட்டு பாருங்க, 6 மாசம் ரொம்ப கஷ்டம், அப்புறம் அதுவே பழகிடும் பாரு. புத்தகம் அப்படித்தான், எந்த கடுமையான வேலையும் அப்படித்தான். அந்த முதல் 10 பக்கத்தை தாண்டிட்டீங்கன்னா படிக்காம இருக்க முடியாது. இங்க பொன்னியின் செல்வன் அந்த நாடகத்தை திரையிலே வந்த அந்த கதை வசனத்தை பின்னாலே ஒலிக்க விட்டு இங்கே நடித்து காட்டினார்கள். அந்த கலைஞர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா எவ்வளவு நீங்க யோசிச்சு பாருங்களேன், கல்கி இந்த கதையை எழுதி 50 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அந்த புத்தகம் கிட்டத்தட்ட உறக்கத்திலே போய்விட்ட நிலைதான். 50 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதற்கு பிறகு ஒரு விதை தூங்குவதிலே பார்த்தீர்களா நண்பர்களே? மூங்கில் மரம் இருக்கிறதே, நீங்க வந்து கடுகை வந்து மண்ணில போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு பாருங்க, அடுத்த நாளே அப்படியே வந்துடும். கேழ்வரகு இருக்குல்ல, கேழ்வரகு தொட்டியில போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அப்படி அப்படி போயிட்டு வரதுக்குள்ளே முளைச்சிடும். சில விதைகள் உடனேயே முளைத்து விடும். ஆனால் மூங்கில் இருக்கிறதே, ஒருத்தர் விதையை ஊனிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து வந்து பார்த்துட்டு இருந்தாரு. 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம், அவர் மறந்தே போயிட்டாரு. அப்ப போட்ட ஒண்ணு வரலப்பா, அவ்வளவுதான். 5-6 வருஷம் கழிச்சு லேசா தலைய வெளியில எடுக்குது. அவருக்கு ஞாபகம் இல்லை, ஆமா இல்ல மூங்கில் போட்ட இல்லன்றாரு. 3-4 மாசத்துல 60 அடி வளர்ந்து விடுகிறது. அப்போ விதைத்தவன் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை. அந்த விதை உள்ளே இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒரு விதையை வறண்ட நிலத்திலே நீங்கள் தூவினீர்கள் என்றால் நண்பர்களே, அது ஒடுங்கி விடுவதில்லை, மழைக்காக காத்திருக்கிறது, தவம் செய்கிறது. என்றைக்கு கடவுள் மழையை அனுப்புகிறாரோ அப்போது அந்த விதை இந்த பூமியை ஜெயித்து வெளியே வருகிறது. அந்த விதை ஊறி பருக்கிறது. சின்ன இப்பதான் பிறந்த பிஞ்சு பாப்பாவினுடைய சுண்டு விரலை தொட்டு பார்த்தா எப்படி மெத்து மெத்துன்னு இருக்கும், அப்படி அந்த விதை ஊறி பருக்கிறது, வெளியே வருகிறது, மரமாக வளர்கிறது. ஒரு நல்ல புத்தகமும் அப்படித்தான், ஒரு நல்ல புத்தகமும் அப்படித்தான். 50 ஆண்டுகளுக்கு மேலாச்சு கல்கி அவர்கள் பொன்னியின் செல்வனை எழுதிய ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று உண்டு. கல்கி வேறு ஒரு பத்திரிகையில் தான் வேலை செய்து கொண்டிருந்தார். சொந்த பத்திரிகையை தொடங்கவில்லை, முதலில் ஒரு பத்திரிகையில வேலை செஞ்சிட்டு இருந்தார், விகடன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்ப சுதந்திர போராட்டம் வந்தது. காந்தி மகாத்மாவினுடைய அழைப்பை ஏற்று சுதந்திர போராட்டத்திலே போய் பங்கு கொள்ள வேண்டும் என்று கல்கிக்கு ஆவலாக இருந்தது. ஆனா அவர் போராட்டத்துல பங்கு பெற்றால் என்ன நடக்கும்? ஜெயில போடுவான். ஜெயில எவ்வளவு மாசம் போடுவான்னா அப்ப ஒரு 2 மாசம் 3 மாசம் கணக்கு. போராட்டத்துல ஈடுபட்டான். அதனால தன்னுடைய அலுவலகத்துல 3 மாசம் லீவு கேட்டார். நான் போய் போராட்டத்துல கலந்துக்கிட்டு சிறைக்கு போயிட்டு வர்றேன். அவருடைய அலுவலகத்துல அவருக்கு லீவு கொடுக்கல. லீவு கொடுக்காததுனால ரிசைன் பண்ணிட்டு போராட்டத்துக்கு போனாரு, ஜெயிலுக்கு போனாரு, திருப்பி வந்தாரு. இப்ப வேலையில என்ன செய்யறது, நானே புது பத்திரிகையை ஆரம்பிக்கிறேன்னு தன்னுடைய பெயரில் கல்கி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தார். அதற்கு பிறகு அந்த பத்திரிகையில் ஆரம்பிக்கிற போதே ஒரு பெரிய இதோட ஆரம்பிக்கணும் இல்ல, பொன்னியின் செல்வனை அப்படித்தான் கல்கி அந்த பத்திரிகையில் நாவலாக எழுத ஆரம்பித்தார். அப்படி தொடங்கியதுதான் பொன்னியின் செல்வன். அதனால இங்க இருக்கிற முதலாளிகளே, யாராவது லீவு கேட்டா கொடுத்துருங்க. அலுவலர்கள், முதலாளிகள், ஏனென்றால் அவர் நம்மிடையே இருந்தால் இன்னமும் கூட நம்முடைய நிறுவனத்துக்கு நல்லது தானே அது. இப்படித்தான் பொன்னியின் செல்வன் வந்தது. கதையாக ஆரம்பித்த போது முதல் வாரம் 2 வாரம் தமிழ்நாட்டுல ரொம்ப தத்தளிப்பு, புரியல நமக்கு.
என்னப்பா இவரு, நம்ம கதாநாயகர்கள் சேகர் மாலாவை காதலித்தார், மாலா சேகரை காதலித்தார், ரெண்டு பேரும் கடைசியில பார்த்தா மாமா பையன் அத்தை பொண்ணுன்னு தெரிஞ்சதுன்னு கதையை முடிச்சு சுபம். இப்படிதான கதைகளை படிச்சு நமக்கு பழக்கம். என்னப்பா பழுவேட்டரையர்ன்றான், சின்ன அதுலயும் பெரிய பழுவேட்டரையர் ஒருத்தர், சின்ன பழுவேட்டரையர் ஒருத்தர், ஆதித்த சோழன்றான், அவன்றான் இவன்றான், ஒண்ணுமே விளங்கலையே. இதுதான் சிக்கல். இதுதான் நான் சொன்னேன், ஆரம்பிக்கிற போது இருக்கிற சில பிரச்சனைகள். அதை தாண்டிட்டாங்கன்னு வைங்களேன், 2 வாரம் 3 வாரம் வந்தது பொறுக்க முடியல. எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, அந்த வீட்டுக்கு ஒரு பத்திரிகை போடுகிறவர் வருவார், காலையில 6 மணிக்கு வந்துருவார். தெருக்களில் வீட்டு வாசல்ல மக்கள் காத்திருந்து பத்திரிகை வாங்குவாங்க. அப்படி ஒரு சென்சேஷனை ஏற்படுத்திய கதை அது. அதெல்லாம் முடிஞ்சது. அப்ப மணியம் ஓவியம் வரைந்தார். 2ஆம் முறை வந்தது மணியனின் மகனான மணியன் செல்வன் ஓவியம் வரைந்தார். பல முறை கல்கி பத்திரிகையில வந்தது. எல்லாம் வந்து முடிந்தது. இதற்கு பிறகு இதுல என்ன இருக்கிறது என்று நினைக்கிற போது மணிரத்னம் அவர்கள் தன்னுடைய பெரும் முயற்சியினால் திரு ஜெயமோகன், குமரவேல் இவர்களினுடைய உதவியினால் திரைக்கதையும் வசனத்தையும் அமைத்து அதை வெற்றி படமாக உலவு விட்ட போது எத்தனை பெரிய மகிழ்ச்சி நமக்கு. அந்த திரைப்படத்துல நமக்கு பல மகிழ்ச்சிகள். சில பேருக்கு கார்த்தி பிடிக்கும், சில பேருக்கு த்ரிஷாவை பிடிக்கும், எல்லாருக்கும் ஐஸ்வர்யா ராயை பிடிக்கும். அந்த மகிழ்ச்சி மாத்திரமல்ல, இது எங்கள் மண்ணின் கதை. இந்த மண்ணிலே ஆண்ட ஒரு அரசன் எப்படி மகத்தான அரசனாக இருந்தான் என்பதை பற்றிய சான்றுகளை நம் முன்னாலே வைக்கிற கதை என்று நாம் மகிழ்ந்தோம். சரி, ஏதோ சினிமாதான் வந்துருச்சு, அதற்கு பிறகு என்ன என்றும் நினைக்க முடியவில்லை. சினிமாவினுடைய வசனங்களை வைத்துக் கொண்டு இங்கே இந்த சகோதர சகோதரிகள் அதை நடத்தி காட்டிய போது, நடித்து காட்டிய போது அதிலே வேறொரு அழகு இருப்பதை நாம் அத்தனை பேரும் இங்கே பார்த்தோம். அந்த பூங்குழலி ஓடக்கார பெண்ணான பூங்குழலியை இங்கே பார்த்த போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படித்தான் ஒரு புத்தகம் நமக்கு எதை தரும் என்றால் புது 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 வாசல்களை ஒரு புத்தகம் நமக்கு திறந்து கொண்டே இருக்கும். புத்தக வாசிப்பினால் என்ன கிடைக்கிறது என்றால், நாம் வாழாத வாழ்க்கையை ஒரு புத்தகத்தை படிப்பதனால் நம்மால் வாழ முடியும். நாம் வாழாத வாழ்க்கை, எனக்கு கிடைக்காத வாழ்க்கை, நான் நினைத்து கூட பார்க்க முடியாத வாழ்க்கை. முத்துலிங்கம் என்று ஒரு எழுத்தாளர் இருக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய ஆகச் சிறந்த எழுத்தாளர்களில் முதல் வரிசையிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய எழுத்தாளர் முத்துலிங்கம். இங்க நிறைய கடைகள்ல இருக்கும். நீங்கள் தயவு செய்து தேடி அவரை படிக்க வேண்டும். அவர் ஒரு ஈழத்தமிழர். முத்துலிங்கம் அவர்களுடைய ஒரு கதையை படித்த போதுதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நாம அகதிகள்ன்ற வார்த்தையை சர்வசாதாரணமா உபயோகிக்கிறோம். அவர் அகதிப்பார், அவர் சிரியால இருந்து அங்க போன அகதி, இவர் இலங்கை அகதி. இந்த வார்த்தையை நம்ம ரொம்ப ஈஸியா சொல்றோம் இல்ல? அந்த அகதி என்ற சொல்லுக்கு பின்னாடி இருக்கிற வலி இருக்கிறது, அது நமக்கு தெரியவே தெரியாது. ஏனென்றால் ஒரு அகதியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கிற அனுபவமே நமக்கு கிடையாது. முத்துலிங்கத்தினுடைய ஒரு கதையை படித்தேன். ஒரு சாதம் என்கிற ஒரு கதை, ஒரு சிறுகதை தான். ஒரு சாதம். இலங்கையிலே கொழும்பிலே ஒரு இளைஞன் இருக்கிறார். இந்த சிஏ படிப்பு இருக்கிறது அல்லவா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி. ரொம்ப கஷ்டமான பரீட்சை. அந்த பரீட்சையெல்லாம் தேறி ஒரு பெரிய அலுவலகத்தில் வேலை கிடைச்சு அவன் விரும்பின காதலித்த பெண்ணை மணந்து கொண்டு கொழும்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த தமிழ் இளைஞன். இதை விட என்னங்க வேணும்? பரீட்சை பாஸ் பண்ணியாச்சு, வேலை கிடைச்சாச்சு, காதலிச்ச பெண்ணை திருமணம் பண்ணியாச்சு. இதுக்கு மேல வாழ்க்கையில என்ன கஷ்டம் சொல்லுங்க? அப்படித்தானே நினைப்போம். ஆனால் அப்போதுதான் அங்கே 83 கலவரம் வருகிறது. வேலையை விட்டுவிட்டு, மண்ணை விட்டுவிட்டு, வாழ்க்கையை விட்டுவிட்டு கர்ப்பமாக இருந்த தன்னுடைய மனைவியோடு அங்கிருந்து புலம்பெயர்ந்து கனடாவுக்கு போகிறான் அந்த இளைஞன். இலங்கையினுடைய வெப்பம் என்ன, கனடாவினுடைய குளிர் என்ன? இங்க பெரிய வேலையில இருக்கான், அங்க போய் கிடைச்ச வேலை ஒரு கட்டடத்துக்கு முன்னே நின்று இரவு பணி காப்பாளனாக இருக்கிற ஒரு வாட்ச்மேன் வேலை தான் அங்க கிடைக்கிறது. இங்கே பெரிய அதிகாரி, கீழே 40 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அங்க ஒரு காவல்காரராக இருக்க வேண்டிய ஒரு வேலை. அப்ப இரவு முழுது வெளியிலே இருக்கும் போது அந்த குளிர் பழக்கம் இல்லாததுனால அவருக்கு ரத்தம் போட்டுது, காதுல இருந்து காலில் இருந்தெல்லாம் ரத்தம் வரும். அதை பொறுத்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கையை தொடங்குகிறார்.
அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெரும் பதவிகளுக்கு போய் கிட்டத்தட்ட முன்னாடி இருந்த பதவியை விட பெரிய ஒரு நிலைக்கு அவர் போவதை அந்த கதை சொல்லுகிறது. கதையை படித்த போது சகோதரர்களே, அழாமல் என்னால் படிக்க முடியவில்லை. ஏனென்றால் நம்ம வாழ்க்கை எவ்வளவு பத்திரமான வாழ்க்கையாக இருக்கிறது. நீ வாழ்கின்ற மண்ணை விட்டு, நீ வாழ்கின்ற வீட்டை விட்டு, நிலத்தை விட்டு, உறவுகளை விட்டு எப்ப திரும்பி வருவோம்னே தெரியாம இன்னொரு நாட்டுக்கு போகிற வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் அகதிகளினுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை பற்றி நாம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் சொல்லுங்க? அந்த துயரத்தை, அந்த வேதனையை நாம் உணர வேண்டும் என்றால் ஒரு புத்தகம் அதற்கான வாயிலை நமக்கு திறந்து வைக்கிறது. அதுதான் புத்தகம் நமக்கு கொடுப்பது. நாம் வாழாத வாழ்க்கையை பற்றி கூட நாம் தெரிந்து கொள்ளுகின்ற அறிமுகத்தை புத்தகங்கள் தான் நமக்கு வழங்குகின்றன. இங்கே சேலத்திலேயே ஜம்முன்னு உட்கார்ந்துகிட்டு ரஷ்யாவினுடைய பனிச்சிகரங்களில் நீங்கள் பாய்ந்து போகலாம். உக்ரைன்ல நடக்கிற போர்ல எத்தனை பேர் இறந்து கிடக்கிறார்கள் என்ற வேதனையை நீங்கள் அனுபவிக்கலாம். அமெரிக்காவின் தெருக்களிலே நடக்கலாம். எல்லா இடத்திலும் வாழ்கிற வாழ்க்கையை இருந்த இடத்திலிருந்து நமக்கு காட்டுகின்ற கண்ணாடியாக இருப்பது புத்தகம் தான். அதனால் ஒரு புத்தகத்தை நீங்கள் பிரிக்கிற போது ஒரு உலகத்துக்குள்ளே நுழைகிறீர்கள். முதல் 10 பக்கம் கஷ்டமா தான் இருக்கும். அதை தாண்டிட்டீங்கன்னா வைங்க, அந்த புத்தகத்தை கீழே வைக்க முடியாது. பொன்னியின் செல்வனை உங்களில் எத்தனை பேர் சினிமா வந்த பிறகு படித்தார்கள் என்று எனக்கு தெரியாது. அந்த 10 பக்கம் 15 பக்கம் கை தூக்குறாரு ஒருத்தர், ஒரே ஒருத்தர் தானே. முதல் 15-20 பக்கம் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? உண்மைதானே? உண்மையா சொல்லணும், முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த 20 பக்கத்தை தாண்டி எப்ப நந்தினி கதைக்குள்ளே வருகிறார்களோ அப்புறமா புத்தகத்தை வைக்கவே முடியாது உங்களால. வீட்டுக்காரமா கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, எத்தனை நேரமா கூப்பிடுறேன் சாப்பிட, காதுல விழுதா இல்லையா? உங்க பையன் ஒரு பக்கம் காதுல எதையோ மாத்திட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான், நீங்க என்ன இப்ப படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, எல்லாரும் திட்டு வாங்கியிருப்பாங்க. ஆனாலும் புத்தகத்தை வைக்க முடியாத அந்த ஒரு ஆர்வத்தை தூண்டுகிறதே, அதுதான் புத்தகங்களின் உலகம். ஏன் நமக்கு தேவை? எதனால் தேவை? இவ்வளவு கடை என்ன சார்? எதுக்கு சார் இவ்வளவு கடை? எதுக்கு இவ்வளவு பேர் எழுதி குவிக்கிறார்கள்? எழுதுவதனால் என்ன கிடைக்கிறது என்றால், புத்தகம் மக்களை இணைக்கிறது. இன்றைக்கு நாம் அதிகமாக உலவுகின்ற சமூக வலைத்தளங்கள் மக்களை பிரிக்கின்றன. ஆனால் புத்தகம் என்கின்ற இலக்கியம் மக்களை இணைக்கிறது. அதுதான் இன்றைக்கு தேவை. அதனால் தான் அதை ஒரு திருவிழாவாக நம்முடைய தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி கொண்டாடப்படுகிற புத்தக திருவிழாக்களில் மிகச் சிறப்பாக இங்கே அரங்கேற்றி கொண்டிருக்கின்ற உங்களினுடைய புத்தக திருவிழாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வருகின்ற ஆண்டுகளில் மென்மேலும் மென்மேலும் தகத்தகாயமாக இது பொலிவு பெற்று திகழ்வதற்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த பிரார்த்தனைகள். இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சூழல். கடவுள் அமைத்து வைத்த மேடை என்ற தலைப்பை நான் தான் தேர்வு செய்தேன். ஏன்னா அவரு சார் கேட்கிறாரு, இன்றைக்கு நாடகம் நடக்கிறது, நாடகத்தை ஒட்டி ஒரு தலைப்பு கொடுங்கன்னா, எனக்கும் நாடகத்துக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது. என்னோட ஸ்கூல் ஆனுவல் டேலயே என்னை எதுக்குமே சேர்த்துக்கிட்டது கிடையாது. நிறைய நாடகம்லாம் போடுவாங்க, ஏகப்பட்ட நாடகம் இருக்கும். அந்த டீச்சர்ஸ் வந்து என்ன செலக்ட் பண்ணதே கிடையாது. ஓகே நகர் அடுத்து அடுத்து அடுத்து. நானும் ஒரு 2-3 வருஷம் ரொம்ப ஏங்கி பார்த்துட்டு கடைசியில ஒரு டீச்சர் என்ன ஒரு டிராமால சேர்த்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். வீட்டுக்கு போய் அம்மாட்ட லிஸ்ட், இந்த டிராமாவில் சேர்ந்து கொள்வதற்கு என்னென்ன வேண்டும், பட்டு பாவாடை, சட்டை, சௌரி முடி, குஞ்சலம், ஜடை பிள்ளை, அப்புறம் வளையல். வளையலுக்கு கலர் வேற, சிவப்பு பச்சை, இந்த 2 கலர் தான். உடனே பாவம் எங்க அம்மா சென்னையில முடியாம கிளம்பி போய் எல்லாத்தையும் வாங்கி, வளையல் வாங்கும்போது சிவப்பு பச்சைக்கு பதிலா சிவப்பு நீலத்தை வாங்கிட்டாங்க. வீட்டுக்கு வந்தா நம்ம சும்மா இருப்போம். நீலம் யாரும் சொல்லுங்க, நான் சொன்னேன் பச்சை தானே சொன்னேன். ஏன்னா டிராமால இருந்து எடுக்கிறதுக்கு நீ இப்ப முயற்சி பண்றேன்னு. எங்க அம்மா திரும்ப பாவம் போய் இப்ப மாதிரியா எல்லாத்தையும் ஆர்டர் பண்றதுக்கு. இப்ப எங்க பக்கத்து வீட்டுலங்க 2 பேர் இருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. 3 ஸ்விக்கி ஆர்டர் வந்தது. இங்க ஸ்விக்கி இருக்குதானே உங்களுக்கு? 3 ஸ்விக்கி ஆர்டர் வந்தது. எனக்கு சில சமயம் நமக்கு இந்த கேள்வி கேட்காம இருக்க முடியாது. கேள்வி கேட்ட பழகிட்டோம் பட்டிமன்றத்துல. கேள்வி கேட்காம இருக்க
2 பேர் 2 சாப்பாடு ஆர்டர் பண்ணா கூட 2 ஆர்டர் தானே வந்திருக்கணும். ஸ்விக்கில இருந்து 3 ஆர்டர் எப்படி வந்து கேட்கவே கேட்டேன் அந்த மாட்ட. ஏமா 2 பேர் தான் இருக்கீங்க, 3 ஆர்டர் பண்ணிருக்கீங்க. எலி தொல்லை இருக்கு, எலி பொரியில வைக்கிற மசால் வடையை ஸ்விக்கில இருந்து ஆர்டர் பண்ணுங்க. இப்ப எல்லாமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். அவன் எவனோத்த வந்து பெல் அடிக்கிறான் 800 ரூபான்றான். யாருடா வாங்கினது கேட்டு பாருங்க. அங்க இருந்த நான் தான் கொடுத்து அனுப்புங்க, என்னன்னு தெரியாது. அப்பெல்லாம் அந்த வசதிகள் கிடையாது. எங்க அம்மா திரும்ப ஒரு தடவை கிளம்பி போய் பஸ்ஸை பிடிச்சு வளையல் கலரை மாத்தி அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது. என்ன நாள்? ஆனுவல் டே. உடனே எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அத்தை, எங்க அக்காக்கள் அவங்க வர முடியுமா? பக்கத்து வீட்டு ஆயா, எதிர் வீட்டுல வளர்க்குற நாய், தெருவே கிளம்பி யாரு என்ன பார்க்க. ஒவ்வொரு டிராமாவா போகுது, ஒவ்வொன்னா முடியுது. நான் வரவே இல்லை. எங்க அம்மா எல்லாருக்கும் வந்துருவா, அடுத்தது அடுத்தது அவதான், அடுத்தது அவ. கடைசியில நல்ல வேளை ராமாயண நாடகம் வந்தது. ராமாயண நாடகம் வந்து அதுவும் போயிட்டே இருக்கு. எல்லாரும் வந்தாச்சு. லக்ஷ்மணன் வந்தாச்சு, பரதன் வந்தாச்சு, சத்ருகன் வந்தாச்சு, கைகேயி வந்தாச்சு, சூர்பனகை வந்தாச்சு, ராவணன் வந்தாச்சு. நான் இன்னும் வரல. எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எப்பத்தான் வருவோம், இதோ வந்துருவோம், இதோ வந்துருவோம். கடைசியில வந்துட்டேன்னு வைங்க. எப்ப ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் போது சாமரை யார் போடுறது? முக்கியமான வேலை இல்லையா அது? சாமரை போடுறது நான் தான். இதுக்கு தான் கலர் ஸ்பெசிபிகேஷன் வளையலுக்கு. சாமரை போறதுக்கு என்ன கலர் இருந்தா என்ன? ஆனா என்ன மகிழ்ச்சி தெரியுமாங்க, அந்த சின்ன வயசு தானே, மேடையில ஏறி நின்றதே ஒரு மகிழ்ச்சி. மேடை என்பது அப்படி மகிழ்ச்சியை தருகிறது. ஒரு வயதுக்கு பிறகுதான் நமக்கு அவன் மட்டும் சீத்தையா, நான் மட்டும் சாமரமா, இந்த கேள்விகள்லாம் வருவதற்கு ஒரு வயது வேண்டி இருக்கிறது. ஆனா இங்க பாருங்க, நிறைய சின்ன பிள்ளைகள் வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள்ட்டையும் என்கிட்டையும் கூட கையெழுத்து வாங்கினாங்க. ஒவ்வொரு புத்தகத்தை வச்சிருந்தாங்க. அவர்களோட உலகம் எவ்வளவு அழகான உலகம் இல்லை? அல்ல, நான் தான் முக்கியம் என்று உணராத ஒரே உலகம் குழந்தைகளினுடைய உலகம் மாத்திரம்தான். யாருக்கு முக்கியத்துவம் கிடைத்தாலும் அதை மகிழ்ச்சியோடு பார்க்கிற கண்கள் மழலையினுடைய கண்களாகத்தான் எப்போதும் இருக்கிறது. அப்போ ஆனா அந்த மேடையில ஏறின உடனேயே அந்த ஒரு உணர்வு இருக்கு பாருங்க, அது சொல்ல முடியாத ஒரு உணர்வு. அந்த மாதிரியான கதாபாத்திரங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மேடை பேச்சு என்பது என்னுடைய 5வது வகுப்பில தான் ஆரம்பித்தது. அவர் சகோதரர் பூபதி அதை அழகாக சொன்னார். என்னாலெல்லாம் பேச முடியும் என்று நான் நம்பியதே இல்லை. ஏனென்றால் எங்க வீட்டுல எங்க அக்கா ஒரு பேச்சாளர். வீட்டுல யாராவது ஒருத்தர் அப்படி இருந்தா பாக்கி இருக்கிறவங்க எல்லாம் அமுங்கி இருக்கணும். அதுதான் அந்த வீட்டோட சட்டமாக இருக்கும். ஒரு நாள் எங்க டீச்சர் என்ன, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்டேஜில் ஏறி பேசணும் எங்க ஸ்கூல்ல. எங்க டீச்சர் வந்து ஏய் எந்திரி. அன்னைக்கெல்லாம் டீச்சருக்கு எவ்வளவு உரிமை சலுகை இருந்தது பாத்தீங்கன்னா. எந்திரி. நம்ம உடனே டீச்சர் நம்மள கேள்வி கேட்டா நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? திரும்பி பார்ப்போம். அதாவது என்ன கேட்கல, பின்னாடி யாரையோ கேட்கிறாங்க. ஏய் ஒன்னத்தான் எந்திரி, நீ தான் அடுத்த திங்கட்கிழமை பேசணும். நானா டீச்சர்? பேச தெரியாது டீச்சர். பரவாயில்ல பேசு. நான் போய் எங்க அம்மாட்ட வழக்கம் போல அம்மா எழுதி கொடுத்து அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி, மனப்பாடம் தர மனப்பாடம். எங்க வீட்டுல கூட்டுற அம்மாலாம் அந்த பேச்சை மனப்பாடமா சொல்லு. ஏன்னா அவ்வளவு தூரம் பிராக்டிஸ் பண்ணியாச்சு. குறிப்பிட்ட முக்கியமான நாள் வந்தது நண்பர்களே, சரித்திரத்தில் முக்கியமான நாள் அந்த நாள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஏத்துறாங்க. ஸ்டேஜில் ஏறும் போது நமக்கு மேடை என்பது எவ்வளவு போதை இல்லை, அந்த போதைக்கு ஈடு இணையே கிடையாது. இப்போ வந்தாச்சு, இந்த மாதிரி ஒரு மைக் முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. அப்புறம் என்னோட ஹைட்டுக்காக குறைச்சல வைக்கிறாங்க. முதல் லைன் அவர் சொன்ன மாதிரி அதே தான். நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். என் பெயர் கே பாரதி. இவ்வளவுதான் நான் சொல்லணும். அதை தான் நான் மறந்தேன். என் பெயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஃப்ரெண்ட்ஸ்ன்ற எனிமீஸ் எப்பவுமே இருப்பாங்கல்ல கூட்டத்துல. எல்லாம் உன் பேர் பாரதி, உன் பேர் பாரதி. எல்லாருக்கும் என் பேர் தெரியுது பாருங்க, எனக்கு மாத்திரம் தெரியல என் பேர். எங்க ஹெச்எம் பார்த்தாங்க. அவங்க வந்து அப்பெல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க. ஹெச்எம்னால ஒரு டெரரா தானே இருப்பாங்க. இப்பதான் ஒண்ணு செய்ய முடியாது. ஏதோ ஒரு டீச்சர் இப்படி கை தூக்கினா பையன் சிரிச்சுக்கிட்டே சொல்லு, கையெல்லாம் தூக்காதீங்க டீச்சர், நாளைக்கு சர்வீஸ்ல வந்துருவீங்க டீச்சர். அப்பெல்லாம் டெரர் மாதிரி இருப்பாங்க. இவ்வளவு இருக்கு, அடுத்த அவளை ஏத்து,
நான் எங்க டீச்சர் டீச்சர் இனிமே நான் மேடையிலே பேச மாட்டேன் டீச்சர், இதுதான் கடைசி, இனி நான் மேடையில ஏற மாட்டேன்னு சத்தியம் செஞ்சேன். எங்க டீச்சர் சொன்னாங்க, அடுத்த திங்கட்கிழமை நீ தான் பேசுற. நான் விட்டுருங்க டீச்சர், வேணாம் டீச்சர், எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். நீ தான் அடுத்த திங்கட்கிழமை என் பெயர் பாரதிய சொல்லிட்டேன், ஆனா அடுத்த லைனை மறந்து போயிட்டேன். இந்த மாதிரி 7 வாரம் மறந்து 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 எனக்கு புரியல, இந்த டீச்சர் ஏன் என்னை டார்ச்சர் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. என்னை கண்ட பிடிக்கலையா? இப்பவா இருந்தா உடனே போய் அம்மாட்ட சொன்னா உடனே அம்மா அப்பா எல்லாம் கிளம்பி ஸ்கூலுக்கு போய் எங்கள் பிள்ளை மன உளைச்சலுக்கு ஆளாகி விட்டார். நமக்கு கழுத நம்ம சின்ன பிள்ளையா இருந்த போது சந்தோஷமா இல்ல, வளர்ந்த பிறகு நம்ம சாண்ட்விச் ஜெனரேஷன், இரு பக்கங்களில் நம்ம காட்டினா மத்தளம். நாம உடனே மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டா நான் வீட்டுல போய் சொன்னேன், எங்க அப்பா 2 வச்சு அவர் வேற மன உளைச்சலை ஏற்படுத்துவார், சொல்ல முடியாது. என்ன விட்டுருங்க டீச்சர்னு கதறி நான் டீச்சர் நீ தான். 7வது முறை பேசும்போதுதான் ஒரு முக்கியமான உண்மை எனக்கு தெரிந்தது. பேச்சாளர்கள் எல்லாவற்றையும் நினைவிலே வைத்துக் கொண்டு அப்படியே மறக்காமல் இருப்பார்கள் என்று தயவு செய்து நம்பாதீர்கள். பேச்சாளர்களுக்கும் மறக்கும். பேச்சு என்பது என்னவென்றால் நாம் எங்கே மறந்தோம் என்பது ஆடியன்ஸுக்கு புரியாத மாதிரி நடிக்கிற ஒரு நடிப்பு இருக்கிறது, அதுதான் பேச்சு. எனக்கு தெரிந்த ஒரு பேச்சாளர் பேசுவார், இளம் என்று அசையை இருப்பாரை காணின் நிலம் எனும் நல்லாள் நகும், இதான் குரல். இளம் என்று அசையை இருப்பாரை காண் மறந்து போச்சு என்று சொன்ன வள்ளுவன் அல்லவா இந்த தக்க தமிழ்நாட்டினுடைய சிற்பி. இந்த மாதிரி எல்லாரும் கைதட்டும். அவர் திருக்குறளை மறந்தான்றது அவருக்கும் வள்ளுவருக்கும் மாத்திரம்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியும். அப்ப யோசிச்சு பாத்தீங்களா, மேடை அதுல ஏறுகிற போது அது ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட்னு தான் சொல்லணும். மேடை இப்ப இவங்க நடித்தார்கள், பாடினார்கள், அது ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட். ஆனால் பேச்சு என்பதே கூட ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட் தான். நடிப்பு என்பது ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட். ஏனென்றால் அதற்கான ஒரு உடல் மொழி தேவையாக இருக்கிறது. நம்ம வைகை புயல் வடிவேலு அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஒரு வசனம் சொல்ல மாட்டார், முகத்தை திரும்பி பார்த்தா நம்ம 3 நாள் சிரிக்கிறோம். ஒண்ணுமே சொல்லல அவர். இன்னும் கவுண்டமணி ஒரு படத்துல ஒரே ஒரு வசனம் தான் சொல்லுவார். அவர் ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட்டை வந்து வாடகைக்கு விடுற கடை வச்சிருப்பார். ஒரு செந்திலி அண்ணே இது எப்படி நீ ஏறியன்னு உடைச்சிருவாரு, இந்த மேண்டில் உடைச்சிருவாரு. உடைச்ச உடனே ஒரு அம்மா வரும், பெட்ரோமாக்ஸ் வாடகைக்கு வேணும். பெட்ரோமாக்ஸே தான் வேணுமா? இப்ப இந்த வசனத்தை தனியா சொல்லி பாருங்களேன் நீங்க. பெட்ரோமாக்ஸ் சிரிப்பு வருதா? நமக்கு சிரிப்பு வராது தானே. ஆனா அவருடைய அந்த உடல் மொழி, அந்த முகத்தை திருப்புகிற அந்த வேகம், அந்த வார்த்தைகளை அவர் உச்சரிக்கிற போது அந்த வார்த்தையில அந்த சொற்களில இருக்கிற அந்த ஸ்பேசிங், நம்ம அப்படி சிரிக்கிறோம். எவ்வளவு வருஷம் ஆச்சு அந்த படம் வந்து? இன்றைக்கும் மீம்ஸ் மெட்டீரியல்ல அதுதான் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நடிப்பு என்பது மேடையிலே ஆற்றுகிற போது அதற்காக ஒரு உடல் மொழி தேவையாக இருக்கிறது. கடவுள் அமைத்து வைத்த மேடை என்றால், மேடை என்றால் இந்த மாதிரி இருக்கிற மேடைகள் மாத்திரம் இல்ல, வாழ்க்கையே கூட ஒரு மேடை தான். அந்த மேடையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஷேக்ஸ்பியர் சொன்னார், வாழ்க்கையே ஒரு நாடகம் தான், நாம் எல்லாரும் நடிகர்கள் என்று சொன்னார். The life is nothing but a stage and we are all actors. உடனே நாம ஷேக்ஸ்பியர்ட்ட போய் அதெல்லாம் ஸ்டேஜ்ல வேணா நடிக்கலாம், நம்ம என்னப்பா வாழ்க்கையில நடிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில நடிக்கிறது இல்ல, வாழ்க்கையில நடிக்கிறது இல்ல. இன்னைக்கு காலையில கோயம்புத்தூர் விமான நிலையத்துல இங்க வர்றதுக்கான பயணத்துல நாங்க அந்த கேட் முன்னாடி உட்காந்து வச்சு நம்மள அப்படியே உட்காந்து வச்சிருக்கோம். இந்த கேட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா வெளியிலயும் வர முடியாது, உள்ளயும் போக முடியாது, அங்கேயே அப்படியே. என் பக்கத்துல ஒரு இளைஞர், ஐடி துறையில, வேற யாரா ஐடி துறை இளைஞர்கள் இருந்தா தப்பா நினைக்காதீங்க, நீங்க இல்ல, அவரு வேற ஆளு. ஐடி துறை இளைஞர் ஒருத்தர் போன்ல அவரோட பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவருடைய பாஸ் கிட்ட பேசுறாரு, சார் ஐ திங்க் ஐ எம் ஹேவிங் கொரோனா. தூக்கி வாரி போடுது. அடப்பாவி, இப்பதான் நானே ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருக்கேன், எனக்கு தூக்கி வாரி போடுது. அப்புறம் என்ன சொல்ல, so I think I will do a test and come after 3 days. முன்னாடிலாம் லீவ் வேணும்னா பாட்டியை தான் சாகடிப்பான். இப்போ லேசா இருமுது காய்ச்சல் இருக்குன்னா பாஸே சொல்ற, நீ 10 நாள் இந்த பக்கம் வந்துடாத, நீ வீட்டுல இருந்தே வேலை செய்யாம போனாலும் போ, இங்க வராத. கொரோனா எப்படி எல்லாம் சில பேருக்கு உதவுகிறது பாருங்க. அவர் சொல்றாரு, இப்போ இது வாழ்க்கை தானே, இந்த வாழ்க்கையில அவர் நடிக்கிறாரா என்றால் நடிக்கிறார்.
அவர் தான் அப்படி செய்வார், நாங்களும் அப்படி செய்ய மாட்டோம்னு நம்ம எத்தனை பேரால் சொல்ல முடியும்? எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்தில் நடித்துத்தான் ஆக வேண்டி இருக்கிறது. இப்போ சொந்த வீட்டுல உறவுகளுக்கு இடையில் நடிப்பு இருக்க கூடாது தானே? நடிப்பே இல்லாதது தானே உறவு. அப்படியா உறவுகள் இருக்கிறது? அப்படியா உறவுகள் இருக்கிறது? போன் வருது, ஒரு பாப்பாக்கு ஒரு அம்மா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, பொய் சொல்லக்கூடாது பாப்பா, பொய்யே சொல்லக்கூடாது, நல்லதானே சொல்லி கொடுக்குறாங்க அவங்க அம்மா. அப்போ போன் வருது, இந்த பாப்பா போன் எடுத்தா, ஹலோ, அவங்க பாட்டி பேசுறாங்க. பாட்டினா அம்மாவுடைய அம்மா இல்ல, அவங்க பேசுறாங்க. அம்மா பாட்டி பேசுறாங்க. எந்த பாட்டி டி? நம்ம பெங்களூர் பாட்டிமா. என்னம்மா கேளு. பாட்டி என்ன, நாங்களாம் நாளை கிளம்பி அங்க வரோம். அந்த பாட்டி சொல்லுது. உடனே இந்த பாப்பா, அம்மா அவங்களாம் நாளை கிளம்பி இங்க வராங்களா? எங்க வீட்டுல எல்லாருக்கும் மெட்ராஸ் சொல்லு. சென்னையில இருக்கு இப்போ எங்க வீட்டுல. இப்ப இந்த பாப்பாக்கு சந்தேகம் வருது. இப்பதானே 1.25 நிமிஷம் முன்னாடி பாப்பா பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்று புறச்சொல்லாகாது பாப்பா மகாகவி பாரதியே அம்மாவோட வடிவத்துல பார்த்தேன்னு. இப்போ அந்த முகம் நிஜ முகமா, மாமியார் இங்கே வருவதை தள்ளி போடுகிற இந்த முகம் நிஜ முகமா? அந்த குழந்தைக்கு சந்தேகம் வருது. அந்த இடத்திலே அந்த தாய்மார்கள் எல்லாரும் வணக்கத்துக்குரியவர்கள். ஆனா யாருமே நடிக்கல சொல்லல முடியாது. அப்பாக்களும் நடிக்கத்தான் வேண்டி இருக்கிறது. பாவம் வேற வழி இல்லை, என்ன செய்வது? அவங்க சகோதரி ஒரு 3000 ரூபாய் தான் கேட்டிருக்கு. இவர் போய் இந்த வீட்டை மட்டும் சொல்லணும், எங்க அக்கா 3000 ரூபாய் கேட்டிருக்காங்க. ஆனா அவர் யோசிக்கிறார், இது அப்ரூவல் ஆகுமா ஆகாது, சாங்ஷன் ஆகுமா சாங்ஷன் ஆகாதா? அவர் சொல்றாரு, என் ஃப்ரெண்டு ஒருத்தார், அவன் தான் நாளைக்கு ப்ரமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறோம். அவங்க வீட்டுல ஒரு கல்யாணம் வச்சிருக்கான் பாரு, நம்ம ஒரு 3000 ரூபாய் மொய் எழுதலாமா? அந்த அம்மா மேலும் கீழமா பாக்குது. எந்த ஃப்ரெண்டு? அது உஷார் பார்த்து இல்ல, அது எந்த ஃப்ரெண்டு? அதான் உனக்குதான் தெரியுமே, அந்த நாகராஜன் தான். அவருக்கு போனை போட்டு கொடுங்க, நான் கேக்குறேங்க. அப்ப நீ அவற்றெல்லாம் நீ பேச வேணாமா? இதெல்லாம் விசாரிச்சா மரியாதையா இருக்காதுமா. 3000 ரூபாய் தானே, நீ எவ்வளவு ஆர்டர் பண்ற? சினிமா போனாலும் 1500 ரூபாய் செலவாகுது, விட்டு தள்ளுமா. இப்போ இது ஒரு நடிப்பா என்றால் இது ஒரு நடிப்பு தான். இது தேவையா இருக்கிறதா என்றால் தேவையா இருக்கிறது தான். இன்டர்வியூக்கு போறீங்க, இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. இன்டர்வியூல போய் செய்யற முதல் வேலை என்ன? தெரியாததை தெரியும் என்று சொல்லுவதுதான் இன்டர்வியூக்கள்ல நாம் செய்யற முதல் வேலை. Do you know C++? சைடா இது மட்டும் போல. Yes, I know C++, I know Java. ஏய் எப்படா போக போக பாத்துக்கலாம்டா மச்சான். எல்லாவற்றையும் விட மிக அதிக நடிப்பு அரங்கேறுகிற இடம் எது என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காதலிக்கும் போது சொல்லுகிற பொய்களை எல்லாம் நீங்கள் அச்சடித்தால் இந்த புத்தக கண்காட்சி போறவே போறாது. என்னை ஒரு முறை பார்த்தாய், இதயத்துக்குள் முள் தைத்தது, முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும், எங்கே இன்னொரு முறை பார். உன்னுடைய பாதம் பதிந்த இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன்னு ஒரு கவிதை எழுதினான். தட்டு கூட வாங்க லாயகில் அந்த ஃபேமிலியா சாமின்னு அந்த பொண்ணு கேட்குது. அப்போ நடிப்பு என்பது அன்றாட வாழ்க்கையிலே கூட தேவையான விஷயமாகத்தான் இருக்கிறது. ஆனா சில ரூல்ஸ் இருக்கு, அதைத்தான் உங்களோடு நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஒரு நாடகம் மேடையில நடக்கிற போது முதல் ரூல் என்ன? பங்கேற்கிறவர்கள் எந்த இடத்துல என்ட்ரி, எந்த இடத்துல எக்ஸிட். இப்ப நீங்க எல்லாருமே நாடகத்துல நடிச்சிருப்பீங்க, உண்டா இல்லையா? நீ எப்ப வரணுமோ அப்பதான் வரணும். நீ 7வது காட்சியில வரணும்னா 7வது காட்சியில தான் உள்ள வரணும். அதெல்லாம் கிடையாது, எங்க அம்மா என்ன பார்க்க வந்திருக்காங்க, முதல் காட்சியில ஓரமா நிக்கிற கூடாது. நீ எப்ப வரணுமோ அப்பதான் வரணும். உன்னுடைய காட்சி எப்போது முடிகிறதோ வெளியில போடு. ஷேக்ஸ்பியர் அதைத்தான் சொல்றார், எவ்ரிபடி has their own entry and exit. வாழ்க்கை என்கிற நாடகத்தில் நாம் உள்ளே நுழைவதற்கான ஒரு கட்டம் இருக்கிறது, வெளியேறுவதற்கான ஒரு கட்டம் இருக்கிறது. இருக்கா இல்லையா? உள்ளே நுழைவது என்பது பிறப்பு,
வெளியே போவது என்பது மரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கவிஞர் அப்துல் ரஹ்மான் சொல்லுகின்றார், கதவுகள் என்ற தலைப்பிலே எழுதுகின்றார், பித்தன் கதவுகளை திறப்பதும் மூடுவதுமாக இருந்தான். எதற்காக கதவை திறந்து மூடுகிறாய் என்று பித்தனிடம் கேட்டேன். பித்தன் சொன்னான், கதவுகள் வெளியே போவதற்கா உள்ளே வருவதற்கா என்று பித்தன் கேட்டான். மரணமும் ஜனனமும் கதவுகள், இரண்டிலும் உள்ளே வருகிறோமா வெளியே போகிறோமா என்று பித்தன் கேட்டான் என்ற அபாரமான கவிதையை அப்துல் ரஹ்மான் எழுதுகிறார். இப்ப வாழ்க்கை என்கின்ற நாடகத்தில் என்ட்ரிக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, எக்ஸிட்டுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனா அது மாத்திரம் அல்ல, நம்முடைய குடும்பத்தில், அலுவலகத்தில், நாம் இருக்கிற மேடைகளில் கூட சில சமயங்களில் நாம் முன்தோன்றி பேச வேண்டும், சில சமயங்களில் மற்றவர்களை பேச விட்டு கொஞ்சம் பின்னே வரும். எப்ப முன்னாடி வரணும் எப்ப பின்னாடி வரணும்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். வீட்டுல புது மருமகள் வந்தாள் என்றால், அத்தை நான் சமைக்கட்டா அத்தை என்று கேட்டால், அந்த நேரத்தில் வேண்டாமா நானே பார்த்துக்கிறேமான்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அந்த நேரத்தில் செய் பார்க்கலாம், உங்க வீட்டுல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் என்றால், அந்த அம்மா வந்து ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணுது. உடனே உங்க மகன் வந்து, டார்லிங் டு யூ நீட் சம் ஹெல்ப், உடனே பகன்னு எரியுது. ஏன்னா இந்த அம்மா வந்து 27 வருஷமா சமைச்சிருக்கு, இது மட்டும் அவன் கேட்கல. ஒண்ணுமே சொல்ல, வெங்காயத்தை வெட்டுறதுக்கு என்ன ஹெல்ப், டு யூ நீட் சம் ஹெல்ப். அந்த அம்மா அந்த பொண்ணு ரசம் வைக்குது, உங்க வீட்டுல இப்படித்தான் ரசம் வைக்க சொல்லி கொடுத்தாங்களா, இதுதான் ரசமா என்று அந்த டயலாக அந்த நேரத்தில் சொல்லக்கூடாது. நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு, நீயும் உன் வீட்டுக்காரர் இது சாப்பிடு, எனக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும் கொஞ்சம் வேற மாதிரி, இதுதான் உங்க டயலாக். எந்த டயலாக எந்த இடத்துல சொல்லணும்ன்றது நமக்கு தெரியணும். டயலாக மாத்திட்டீங்கன்னா பிரச்சனை. வாழ்க்கையில் சில இடங்கள்ல முன்னாடி நிக்கணும், சில இடங்கள்ல பின்னாடி நிக்கணும். மகாபாரத போர் முடிந்தது. மகாபாரத போர் முடிந்த உடனே அர்ஜுனனுக்கு அந்த போரை தான் வென்று எடுத்தேன் என்று ரொம்ப மகத்தான ஒரு பெருமை இருந்தது. நியாயம் தானே, எத்தனை பெரிய வெற்றி. கண்ணன் வந்து அர்ஜுனன் கேட்கிறாராம், அர்ஜுனா என்னுடைய யாதவ குலத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பாவம் வந்திருக்காங்க என்ன பாக்குறதுக்கு, இப்ப அவங்கள திரும்பி போகணும், போற வழியில திருடர் பயம் இருக்கிறது, நீ அவங்கள போய் பத்திரமா கொண்டு விட்டுட்டு வந்துடுறியா என்று கண்ணன் கேட்கிறார். அர்ஜுனன் சொல்றான், இந்த வேலைக்கெல்லாம் நான் தான் போடுமா, நான் மகாபாரத போரையை ஜெயித்தவன் அல்லவா, சாதாரண திருடர்களை ஜெயிக்கிறதுக்கு என்னதான் நீங்க அனுப்பணுமா என்று அர்ஜுனன் கேட்கிறான். கண்ணன் வந்து, நீ கொஞ்சம் போனா எனக்கு தைரியமா இருக்கும்பா, சரி சரி போறேன்னு போறான். அங்கே திருடர்கள் வருகிறார்கள். அர்ஜுனன் தன்னுடைய காண்டீபத்தை எடுத்தான், வில்லை அடித்தான். ஒரு வில்லு கூட திருடர்கள் மேல போய் விழல. மகாபாரத போரை ஜெயித்த கை அந்த கை. ஆனால் ஒரு வில் கூட, ஒரு அம்பு கூட நினைத்தபடி திருடர்கள் மீது போய் விழவில்லை. அப்ப கண்ணன் வந்தான். கண்ணனை வந்து திருடர்களை விரட்டி அனுப்பினான். அர்ஜுனன் கேட்டான், கண்ணா என்ன ஆயிற்று என்னுடைய கைக்கு, இது மகாபாரத போரை ஜெயித்த கை, ஆனால் என்னுடைய ஒரு அம்பு கூட இலக்கை தொடவில்லை, எனக்கு என்ன ஆயிற்று, என் திறமைக்கு என்ன ஆயிற்று. கண்ணன் சொன்னான், உன்னுடைய திறமை என்பது உன்னிலிருந்து வருவது அல்ல, அது உனக்கு கொடுக்கப்பட்டது. அதனுடைய நேரம் முடிந்த உடனே அந்த திறமை அதற்கு பிறகு பயன்படாது. அர்ஜுனா நீ ஒரு கருவி மாத்திரமே என்று தெரிந்து கொள் என்று கண்ணன் சொன்னதாக ஒரு மகாபாரத கதை இருக்கிறது. அப்போ வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கான நேரமும் வரும், ஒவ்வொருவருக்கான நேரமும் வரும். என்னுடைய இப்ப டிராமால அப்படித்தானே, எனக்கு பெரிய டயலாக் இருக்கு பின்னாடி. இப்ப முன்னாடி ஒரு ஆள் எகிரி 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 பேசுறாருன்னு உடனே நான் என்ன செய்யணும், நான் பொறுமையா தான் இருக்கணும். அந்த ஆள் பேசுறாரு, நான் நடுவில் பூந்து பேச முடியாது. என்னுடைய காட்சி, என்னுடைய நேரம் வருகிற போது அந்த வசனத்தை விட என்னுடைய வசனம் எப்படி இருக்கும் தெரியுமா? வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பார்த்திருக்கீங்களா? இந்த ஜாக்சன் துரையாக நடிப்பவர் தான் முதல்ல பேசுவார். நம்ம ஆளுக்கு டயலாக் அப்ப கிடையாது, அவர் தான் முதல்ல பேசுவார். பல காலமாக வரியை கட்டவில்லை, கிஸ்தியை செலுத்தவில்லை, திரையும் வந்து சேரவில்லை. இந்த வசனம் நீளமான வசனத்தை அவர் பேசுவாரு.
கட்டபொம்மனாக நடித்த சிவாஜி சார் அப்படியே உட்கார்ந்துருப்பாரு. சிவாஜி சார் மாத்திரம் எந்திரிச்சு அந்த ஆள் நீளமா பேசுறான், இப்பவே நான் பேசுறேன்னாக்கா அடுத்து வர காட்சிக்கு வெயிட்டேஜ் இருக்குமா? அந்த ஆள் அவர் ஜாக்சன் துரையாக நடித்த அவரும் நல்ல நடிகர். அவர் சமீபத்தில் காலமாகிவிட்டார். அவர் ஃபுல்லா அந்த வசனத்தை சொல்லி முடித்த உடனே சிங்கம் எழுந்திருக்கும், கிஸ்தி திரை வரி வட்டி வேடிக்கை, வானம் பொழிகிறது பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, நீர்ப்பாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எம் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, மாமனா மச்சானா என்று கேட்கிற போது அரங்கங்கள் மாத்திரமல்ல நம்முடைய நெஞ்சங்களும் ஆர்ப்பரித்த அந்த காட்சி வருவதற்கு என்ன அடித்தளம் என்றால், நீ பேசுகண்ணா, நீ பேசு, நீ பேசு, என் நேரம் வரும் அப்ப பாரு. வாழ்க்கை என்ற நாடகத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் நண்பர்கள். நீங்கள் ஒரு செயலை செய்கிற போது தேவையில்லாமல் சில பேர் குறை சொல்லுவார்கள், பழி சொல்லுவார்கள், அபவாதங்கள் வரும், பிரிவினைகளை சொல்லி உங்களை ஒடுக்க பார்ப்பார்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? நீங்க உங்களுடைய நேரத்துக்காக காத்திருங்கள். அந்த நேரம் வருகிற போது அவர்கள் அத்தனை பேரையும் ஜெயித்து நீங்கள் உயருவதை நீங்களே உங்கள் கண்ணில் காண முடியும். இந்த பாடத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த ஊரே சேலம் தான், தெரியுமா? இந்த பாடத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த ஊர் சேலம். இந்த சேலத்திலே சேலம் ராமசாமி முதலியார் என்று ஒருவர் இருந்தார். அநேகமாக அவருடைய பெயரை இப்போது பல பேர் கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஏன்னா இது நான் சொல்லுவது 100 வருஷங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 80 வருஷங்களுக்கு முன்னாடி. தமிழ் தாத்தா உவேசா அவர் சீவக சிந்தாமணி என்கின்ற அந்த பழைய இலக்கியத்தை பதிப்பித்ததற்கே சேலம் ராமசாமி அவர்கள் தான் காரணம். சேலம் ராமசாமி முதலியாரை உவேசா போய் சந்திக்கிறார். அப்ப உவேசாவிடம் சேலம் ராமசாமி முதலியார் கேட்கிறார், நீங்க பழைய தமிழ் நூல்கள்லாம் படிச்சிருக்கீங்களா? ஓ, நிறைய படிச்சிருக்கிறேன். என்ன படிச்சிருக்கீங்க? அந்த கலம்பகம், இந்த அந்தாதி, அது இது, கம்பராமாயணம். கம்பராமாயணம் தான் இருக்கிறதுலே பழைய நூல். அப்போ கம்பராமாயணம் 12ஆம் நூற்றாண்டில வந்தது. கம்பராமாயணம் கூட படிச்சிருக்கேன். கம்பராமாயணத்துக்கு முன்னாடி வந்த நூல்களை படித்திருக்கிறீர்களா? இல்லையே, படித்ததே இல்லையே. சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதை பற்றியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா? கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் அந்த புத்தகங்களே இல்லையே, எப்படி படிப்பேன்? இல்லை என்றால் தேடி கண்டுபிடியுங்கள் என்று சொன்னவர் சேலம் ராமசாமி முதலியார். வெறும் வாய்ச்சொல் இல்ல, சொல்றது ரொம்ப ஈஸி. அது செய், இது செய். உதவி யார் செய்யறது? அவர் தான் உதவி செய்தார். பல பேரினுடைய உதவியால் உவேசா சீவக சிந்தாமணி என்கின்ற அந்த பழைய சுவடிகளை தேடி சேர்ப்பித்தார். நண்பர்களே, இது எளிதான வேலை அல்ல. சுவடியில பாதி தான் இருக்கும், பாதி எலி தின்னு இருக்கும். கால் சுவடி இருக்கும், மீதிய கரையான அரிச்சிருக்கும். 2 சுவடி ஒரே பாடலோட இருக்கும். ஒரு சுவடியில வேற மாதிரி இருக்கும், இந்த சுவடியில வேற மாதிரி இருக்கும். ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு எது சரியானது என்று தேர்வு செய்து இப்படி உழைத்து 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 அரும்பாடுபட்டு சீவக சிந்தாமணியை பதிப்பித்து விட்டார். அது வந்த பிறகுதான் நாம் இன்றைக்கு சொல்லுகின்றோம், எங்கள் தமிழ் எத்தனை தொன்மையானது தெரியுமா என்று சான்றோடு இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நடந்து முடிந்த பிறகு உவேசா அவர்கள் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகள் வந்தது. பெரும் குற்றச்சாட்டு வந்து சமண காவியம் இல்லையா சீவக சிந்தாமணி, சமண காவியத்தை நீங்கள் ஏன் எழுதுகிறீர்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு. நிறைய குற்றச்சாட்டுகள் வந்த உடனே உவேசாவுக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு நீளமா ஒரு லெட்டர் எழுதுங்க, பெரிய கடிதம் ஒன்று. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பதில் எழுதி எழுதி ஒரு 20 பக்கம் பதில் எழுதிட்டு ராமசாமி முதலியார் அவர்களை போய் சந்தித்து, இந்த மறுப்பை நான் கொடுக்க போகிறேன், நீங்க ஒரு தடவை படிச்சு பார்த்துருங்க, இந்த மறுப்பு சரியானதான. அவர் முழுக்க படிச்சு பார்த்தாரு, ஃபுல்லா கிழிச்சு குப்பைத்தொட்டில போட்டார். இப்ப மாதிரியா கம்ப்யூட்டர்ல இன்னொரு காப்பி எடுக்கலான்றதுக்கு கஷ்டப்பட்டு எழுதியிருக்காரு சார். என்னங்க கிழிச்சு போட்டுட்டீங்க? 20 பக்கம் நான் கஷ்டப்பட்டு மறுப்பு எழுதியிருக்கேன். உன் வேலை மறுப்பு சொல்லுவதல்ல. யாராவது உன் வேலையில் நீ உன் மனதையும் உன் ஆன்மாவையும் செலுத்தி ஒரு வேலையை செய்கிற போது 8 பேர் பாராட்டினார்கள் என்றால் ஒருவர் பொறாமைப்படுவார். பொறாமைப்படுகிறவர் தப்பு சொல்லுவார். அவருக்கு என்ன பதில் தெரியுமா? மறுப்பு எழுதுவதல்ல,
இதைவிட அதிக உயரங்களுக்கு நீ செல்வது ஒன்று மாத்திரம்தான் இதற்கான பதில். பெருமக்களே, இது ஒரு பெரிய வாழ்க்கை பாடம், பெரிய வாழ்க்கை பாடம். ஏனென்றால் நீங்க எவ்வளவுதான் நன்மை தேடி செய்தாலும் குறை சொல்றதுக்கு ரெண்டு பேர் வந்து நிற்பான். உண்டா இல்லையா சொல்லுங்க? உங்களுடைய உறவுக்காரர்களே இருப்பாங்க. உறவுகள் ரொம்ப பெருசு, நான் குறைச்சு சொல்ல வரல. ஆனாலும் என்ன இவளே எல்லாத்தையும் செய்யற மாதிரி ரொம்ப பண்ணிக்கிற இவ மாத்திரம் தான் செய்யறாளா? நாங்கெல்லாம் செய்யலையா? இந்த பேச்சு வராத ஒரு திருமணம் கூட இந்தியாவில் இதுவரை நடந்ததில்லை. அலுவலகத்தில் ராத்திரிலாம் உட்காந்து மாஞ்சி இவ வேலை செஞ்சுட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில இவருடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர், அவருடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் போய் இது மொத்தத்தையும் நான் தான் செஞ்சேன் பகபகன் வயிறு எரியாது இவருக்கு. நடக்குமா நடக்காதா? பெருமக்களே, இது மாத்திரமல்ல, சில ஆராய்ச்சி கட்டுரைகளே மாணவர்களால் உருவாக்கப்பட்டவற்றை சில ஆசிரியர்கள், எல்லா ஆசிரியர்களையும் நான் குறை சொல்ல முடியாது, வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரியவர், சில ஆசிரியர்கள் அது தங்களுடைய கட்டுரை என்று எடுத்துக்கொண்டு போய் பரிசுகளை வாங்கியது நடந்ததில்லையா என்ன? அப்போ பிரச்சனைகள் வரும், குறை சொல்லுவார்கள், இது சரியில்லைம்பாங்க. அப்ப மனசு வலிக்காதா, அழாதா என்றால் அழக்கூடாது. ஏனென்றால் நாடகத்திலே எப்படி என்னுடைய வசனம் வருவதற்கான ஒரு தருணம் வருமோ அதற்காக நான் காத்திருந்து என்னுடைய டைம் வர்ற போது என்னுடைய வசனத்தை சொல்லுவேனோ, அப்படித்தான் வாழ்க்கை என்கின்ற மேடையில் மற்றவர்கள் உங்களை பற்றி குறை சொல்லுகிற போது, பொறாமை கொள்ளுகிற போது, தவறு சொல்லுகிற போது அதற்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் it is just a waste of time. உங்களுடைய ஒரே பதில் அதற்கு அடுத்த படிக்கு போய் காட்டுவது ஒன்றுதான் உங்களுடைய ஒரே பதில். நான் நிறைய கல்லூரிகளுக்கு போகிறேன். இன்றைக்கு கல்லூரி மாணவர்களுக்கு அவர்களுக்கு நடுவில் இருக்கிற சூசைட் ரேட் ரொம்ப அதிகம்னு ஆராய்ச்சி கட்டுரை சொல்லுகிறது. மனம் வலிக்கிறது. நம்ம குழந்தைகள் தானே, நம்ம பிள்ளைகள் தானே, அது மனம் வலிக்கிறது. எதுக்காகடா சூசைட் பண்ணி பைக் வாங்கி கொடுக்கல சூசைட் பண்ணிருக்கோம்? நாங்கெல்லாம் நடந்துதான் சார் ஸ்கூலுக்கு போனோம், நடந்துதான் போனோம். பைக்குன்னு ஒண்ணுல ஏறதுக்கே ஒரு 30-32 வயசாயிரும். அந்த காலத்துல அவரே வேலைக்கு போய் ஒண்ணு வாங்கினா தான் உண்டு. அப்பா அம்மா 18 வயதில் பைக் வாங்கி தரவில்லை என்பதனால் நான் தற்கொலை செய்து, அது கூட பரவாயில்ல, அது இந்த ஆன்லைன் கேம் விளையாட விடலன்னு ஒரு பெண்ணு தற்கொலை செஞ்சுக்குது. என்ன காரணம்? நம்ம யோசிச்சிருக்கோமா? அந்த பிள்ளைகள் மீது தவற? நம்ம பிள்ளைங்க தானே, நம்ம ரத்தம் தானே. என்னடா ஆச்சு உனக்கு? ஒரு பெண்ணு அவனை காதலிக்கிறேன்னு சொன்னாலாமா, கொஞ்ச நாள் கழிச்சு உன எனக்கு பிடிக்கலன்ட்டாலாமா, அவ்வளவுதான் தற்கொலை. பெண்களும் அதே மாதிரி தான். அவன் காதலிக்கிறேன்னு சொன்னா, ஆசை வார்த்தை காட்டினான், நம்பினா, அவன் பின்னாடி போனா, அவன் வேற ஒரு பெண்ணை பார்க்கிறான், எனக்கு வாழ பிடிக்கல. இந்த குழந்தைகளுக்கு நான் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான், வாழ்க்கை என்பது மகத்தானது நண்பர்களே. வாழ்க்கை என்பது மகத்தானது, மிக மிக விரிவுகளும் சுழிவுகளும் கொண்டது. முதல் கட்டத்திலே எப்படி வெறுத்து போகும்? ஒரு don't judge a book by its cover என்று ஆங்கிலத்திலே ஒரு சொலவடை இருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கத்தை பார்த்தேன், எனக்கு பிடிக்கலன்னு போட்டுட்டு போயிடாதீங்க, தொடர்ந்து படியுங்கள், உங்களுக்கான சுரங்கம் அங்கே எங்கேயும் காத்து கொண்டிருக்கிறது அல்லவா? வாழ்க்கையின் முதல் கட்டத்தில் இருக்க ஒரு பொண்ணு துப்பிட்டா என்ன, ரொம்ப மனசுக்குள்ள நீ என்ன நினைச்சுக்கணும், இந்த பொண்ணுக்கு அதிர்ஷ்டம் இல்ல, இதை விட அதிர்ஷ்டம் உள்ள பெண்ணு என்னை நாளை கணவனாக தேர்ந்தெடுப்பாள் அல்லவா நீ நினைத்துக் கொள்ள வேண்டும். அது பெண்ணும் அப்படித்தான். இது வரலன்னா என்ன, இது அவமானமா? ஒரு அவமானமும் கிடையாது. எந்திரிச்சுன்னு நீ தைரியமா? இதெல்லாம் ஒரு அவமானமா? அவ என்ன திட்டா, எங்க பாஸ் என்ன கோவிச்சுட்டாரு, பொம்பளை பிள்ளைங்க மத்தியில என்ன சொல்லிட்டாங்க. சகோதரர்களே சகோதரிகளே, எதுவும் அவமானம் கிடையாது வாழ்க்கை. உங்களுக்கு முன்னால் கோடானு கோடி பேர் வாழ்ந்த மண் இது. அவர்களுக்கு நிகழாத எது உங்களுக்கு தனியாக நிகழ்ந்திருக்கிறது? எந்த அவமானமும்
களிமண் அல்ல, கடித்து விழுங்க முடியாத அவமானம் என்பது எங்கேயுமே கிடையாது என்று எழுத்தாளர் பாலகுமாரன் சொல்லுகிறார். எதை கடித்து விழுங்கலாம், என்ன? வெயிட் ஃபார் யுவர் டைம். இன்னைக்கு சரியா வரல, இந்த நாள் தப்பா போயிருச்சு, இந்த நேரம் என்னுடைய நேரம் அல்ல, இன்னைக்கு நான் ஜெயிக்கல, ஆனா என்னுடைய நேரம் வருகிற போது நான் வெல்வேன் என்று எழுந்து நிற்பவர்கள் தான் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயம் வரை வெற்றியாளர்களாக இருக்கின்றார். இரண்டாவது விஷயம், நாடக மேடை என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் சில இடங்கள்ல பேசணும், சில இடங்கள்ல உணர்ச்சியை காட்டணும், சில இடங்கள்ல எனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணு இல்லையே, நீங்க கிளம்புறீங்களா? நீங்களே கிளம்பிட்டீங்கன்னா மத்தவங்க எப்படி இருப்பாங்க? சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா நாடக மேடையில, துணை கதாபாத்திரங்கள். கதாநாயகன் இருப்பான், அவனுக்கு துணை செய்கிற கதாபாத்திரங்கள் பக்கத்துல இருக்கும். கதாநாயகி, இப்ப கதாநாயகிக்கு வசனம் இருக்கும், கதாநாயகனுக்கு ஃபைட்டிங் சீன் இருக்கும், டான்ஸ் இருக்கும், பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த எல்லா சான்ஸும் கிடைக்காது. அவங்க போய் பக்கத்துல துணையாக நிற்க வேண்டும். வாழ்க்கையில் சில சமயங்களில் நாம் கதாநாயகர்களாக இருப்போம், சில சமயங்களில் துணை கதாபாத்திரங்களாக இருப்போம். எந்த நேரத்தில் நாம் துணை கதாபாத்திரம், எந்த நேரத்தில் நாம் தான் கதாநாயகி என்கின்றதை வாழ்க்கை என்கின்ற நாடகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாணவன், அன்னைக்கு அவனுக்கு டென்னிஸ் போட்டி ஸ்கூல்ல. அவன் அவங்க டீச்சர் ரொம்ப நாளா அவனை திட்டிகிட்டே இருக்கு, நான் அவனை ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் பண்ண மாட்டேன், நீ ஐ எம் நாட் சீயிங் த பெஸ்ட் பொட்டன்ஷியல் இன் யூ. இந்த பையன் அன்னைக்கு டெஸ்ட்டுக்கு போறான். அன்னைக்கு அவன் விளையாடுறத வச்சு அந்த டீச்சர் முடிவு பண்ணுவாங்க இவனை தேர்ந்தெடுப்பதா இல்லையான்னு. அவன் போற போது அம்மாட்ட சொல்றான், அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, இன்னைக்கு என்னை தேர்ந்தெடுக்கலைன்னா நான் எனக்கு அவமானமாயிரும்மா. இந்த கட்ட வாழ்க்கையில் நமக்கு யாருக்காவது வராமல் இருந்திருக்கிறதா? எனக்கு அவமானம் ஆயிடும், என்னை சூஸ் பண்ணலன்னா நான் என்னம்மா சரி. அம்மா சொன்ன, நீ போ, டூ யர் பெஸ்ட், உன்னால என்ன முடியுமோ அதை நல்லா செஞ்சுட்டு நீ திரும்பி வா. அந்த பையன் அன்னைக்கு போனா, ரொம்ப நல்லா விளையாடினா, செலக்ட் ஆயிட்டான், வீட்டுக்கு திரும்பி வந்தான். ஆனா அம்மாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ன்றதுக்காக முகத்தை டல்லா வச்சுக்கிட்டான். நம்ம பிள்ளைங்க நம்மள்ட்ட செய்யும் தானே, என்ன தெரியுமா, என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் சொல்லலாம்ன்றதுக்காக வேணும்னே முகத்தை டல்லா வச்சிருக்கான். வீட்டு கதவு திறந்த உடனே பார்த்தா அவனுக்கு அப்படியே ஆச்சரியம். வீடு முழுக்க அந்த அம்மா வண்ண வண்ண பர்த்டேக்கெல்லாம் பண்ணுவோம்ல, வண்ண வண்ண பேப்பர்களை போட்டு, பலூன்ஸ் எல்லாம் போட்டு, அழகழகான விளக்குகளை போட்டு அந்த அம்மா வீட்டை அலங்கரிச்சு வச்சிருக்கு. என்னம்மா நீ செஞ்சிருக்கான? இது பாருன்னு காமிக்கிறாங்க. ஒரு அழகான இதுல ஒரு கேக் வச்சிருக்காங்க அந்த அம்மா. அந்த கேக்ல அந்த பையனுடைய பேர் போட்டுருக்கு. என்னம்மா நீ செஞ்சிருக்க? இது மாத்திரம் இல்ல, உனக்கு பிடிச்ச எல்லா பலகாரமும் இன்னைக்கு செஞ்சிருக்கேன் பாரு, உனக்கு பிடிச்ச சப்பாத்தி, குருமா, எல்லா குழம்பு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், நீ ஃபுல்லா நீ உன்னோட செலிப்ரேஷன் தான். அந்த பையன் சந்தோஷம் தாங்கல, கேக்க சாப்பிட்டான், அந்த நல்ல சாப்பாட்டை ஒரு கட்டு கட்டினா, எல்லாம் முடிச்சுட்டு அம்மாட்ட கேட்டா, உனக்கு யார் சொன்னாங்க நான் செலக்ட் ஆகிட்டேன்னு? உனக்கு யார் சொன்னாங்க? ஸ்கூல்ல இருந்து பசங்க யாராவது சொன்னாங்களா? அம்மா சொன்னாங்க, எனக்கு தெரியாதுடா, இப்ப நீ சொல்லிதான் எனக்கு தெரியும் நீ செலக்ட் ஆயிட்டேன்னு. அந்த பையன் சொன்னா, நான் செலக்ட் ஆயிட்டேன்னு தெரியாமலே நீ எப்படி வீட்டு அலங்காரம் பண்ண? நான் செலக்ட் ஆயிட்டேன்னு தெரியாமலே எப்படி கேக் வாங்கி வச்சேன்? நான் செலக்ட் ஆயிட்டேன்னு தெரியாமலே விருந்து எப்படி செஞ்சு வச்சேன்? அம்மா சொன்னாங்க அவங்கிட்ட, நீ செலக்ட் ஆனாலும் ஆகாட்டாலும் நான் செலிப்ரேட் பண்ணத்தான் போறேன். ஏன் தெரியுமா? ஒரு முயற்சியை எடுத்திய அங்கேயே நீ ஜெயிச்சுட்டா. அப்ப என்ன வாழ்த்துறதுக்காக நீ இதெல்லாம் செய்யலையா? நான் உன்னை வாழ்த்துறதுக்காக செய்யல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்றதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன்னு அந்த மாசம். சகோதர சகோதரிகளே, நம்முடைய வீட்டில் நம்மோடு இருப்பவர்கள், அது மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், உங்க அக்கா தங்கையா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், அம்மா அப்பாவா இருக்கலாம், மாமியார் மாமனாரா இருக்கலாம், நெருங்கிய சொந்தங்கள். அவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டம் வருகிற போது நம்ம இத்தனை பேர் இதை போல பக்கத்துல துணை கதாபாத்திரமாக நிற்கிறோம். அன்னைக்கு நான் ஹீரோ இல்ல, அன்னைக்கு நான் ஹீரோயின் இல்ல, எங்க அம்மா இல்ல, எங்க அப்பா, எங்க வீட்டுக்காரர், அவங்க தான்.
நான் பக்கத்துல போய் துணை கதாபாத்திரமாக நிற்க போகிறேன். நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு செய்தி இதுதான். உன்னிடம் எனக்கு நிறைய நேசம் இருக்கிறது என்பதை மாத்திரம் இந்த மேடையில் இந்த இடத்திலே நான் சொல்லுகிறேன் என்பது போல நான் நிற்க வேண்டிய தருணங்களை வாழ்க்கையில் நாம் செய்கிறோமா இல்லையா? நம்மை பார்த்து நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, எத்தனை மனைவிகள் அல்லது எத்தனை கணவர்கள் தங்கள் வாழ்க்கை துணைவியே அல்லது துணைவரை மற்றவர்கள் முன்னால் குறைத்து பேசுகிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? இருக்கா இல்லையா? நடக்குதா நடக்கலையா? எத்தனை பெற்றோர்கள் மற்றவர்கள் முன்னால் தங்கள் பிள்ளைகளை குறைத்து பேசுகிறார்கள்? கிழிச்சான். எங்க அக்கா பையன் கோபி இருக்கான் பாரு, பையன்னா அவன் பையன், இதுவும் இருக்கே பாரு, தண்டம் எனக்கு வந்து பிறந்தது. அந்த பிஞ்சு மனம் வெளியே சிரிக்கிற மாதிரி தான் இருப்பான், அவன் காமிச்சிக்க மாட்டான். ஆனா மனசுக்குள்ளே சுருங்கி போகும். உங்க பிள்ளை அவ்வளவு மார்க் வாங்கலையா, நீங்க நினைச்ச மாதிரி ஜெயிக்கலையா, மற்றவர்கள் மத்தி எங்க பையன் இருக்கான் பாருங்க, எங்க குமார் இருக்கான் பாருங்க, அவனை மாதிரி ஒரு அருமையான பையன் கிடைக்கவே கிடைக்காதுங்க. ரொம்ப மரியாதையான பையன், ரொம்ப நல்ல பையன் என்று ஒரு முறை சொல்லி பாருங்களேன். எழுத்தாளர் ஜெயமோகன் இதை பற்றி எழுதுகிறார். எழுத்தாளர் ஜெயமோகனுடைய மகன் அஜித்தனுக்கு கற்றல் குறைபாடு இருந்தது. அதாவது அந்த டிஸ்லெக்ஸியா, எழுதுவதிலே அவனுக்கு பிரச்சனைகள் இருந்தது. பள்ளியிலே ஆசிரியர்கள் தொடர்ந்து அடித்தார்கள், தொடர்ந்து கோபித்தார்கள். வீட்லயும் அப்பா அம்மா திட்டினாங்க. ஒரு நாள் ஜெயமோகன் அவர்களுக்கு கழுத்து வலி, அதுக்கு ஒரு தைலம் வாங்கிட்டு வந்தாரு. தரையில கவுந்து படுத்துக்கிட்டு தன்னுடைய மகனை கூப்பிட்டு, இதை தடவி விடுற, எனக்கு கழுத்து வலி. பையன் வந்து தடவி விட்டான். தடவிட்டா, என்ன ஏன்பா தடவி விட சொன்ன, அம்மாவை தடவி விட சொல்லலாம் தானே. அப்பா அவருடைய மனைவி அங்க வராங்க, ஜெயன் என்கிட்ட சொல்லிருக்கலாம் தானே, நான் தடவி விட்டுருப்பேன். அப்ப ஜெயமோகன் சும்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, அந்த டப்பால போட்டிருக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்கள் தடவி விட்டால் தான் சரியாகும் என்று அந்த டப்பால போட்டிருக்கு, அதனாலதான் அஜித்தனை நான் தடவி விட சொன்னேன். சொன்னோட அந்த அடுத்த நிமிடம் அவருடைய முதுகின் மீது 2 கண்ணீர் துளிகள் சொட்டின. பதறி எதுக்கிட்டு, ஏன்டா அழறான, அப்பா உங்களுக்கு என்ன பிடிக்குமா என்று அந்த மகன் கேட்டான். ஏட்டா அப்படி கேட்கிற, என் உயிரை நீதானடா, எல்லாரும் என்ன திட்டுறீங்க நான் சரியா படிக்கலன்னு, ஆனால் நான் நினைச்சேன் யாருக்குமே என்ன பிடிக்காதுன்னு நினைச்சேன். அன்றைக்கு ஜெயமோகன் முடிவு செய்தார், நீ படிச்சு முடிக்கிற மட்டும்டா, இனி ஒரு நாள் கூட நீ மார்க் என்ன ஏது கம்மியா வாங்கினா நான் கேட்க மாட்டேன், இது இனிமேல் உன்னுடைய கடமை, மகனே நீ ஜெயிப்பா என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு, அது போதும் என்று ஜெயமோகன் சொன்னார். உண்மையிலேயே இன்றைக்கு அஜித்தன் அவனும் ஒரு கதாசிரியனாக அந்த குழந்தை வளர்ந்து நிற்கிறார் என்றால், பெற்றோர்களுக்கான ஒரே ஒரு விஷயம், பிள்ளைகள் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்முடைய உலகமே அவர்கள் தான், நம்முடைய வாழ்வின் விதைக்களம் அவர்கள் தான். அவர்கள் மீது நம்பிக்கை வைக்காமல் யார் மீது நம்பிக்கை வைப்பது? நம்பிக்கை இல்லாம மனசுல பயம் இருந்தா கூட அவங்க கண்களை பார்த்து, நீ உன்னால முடியும், நீ நல்ல பையன், நீ எந்த தப்பு செய்ய மாட்ட என்று சொல்லி பாருங்கள், அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களை சீரமைத்துக் கொள்ளுவார்கள். வாழ்க்கை என்ற நாடகத்தில் சில சமயம் துணை கதாபாத்திரங்களாக நமக்கு பிடித்தவர்கள் பக்கத்தில் நின்று அவர்கள் கைகளை பிடித்துக் கொள்வதே நமக்கு நிம்மதியை தருகின்ற ஒரு செயலாக. நிறைய ஆண்கள் இருக்கீங்க, உங்களுடைய மனைவிகளை நீங்கள் திருமணம் செய்து கொண்ட புதிதில் அல்லது திருமணத்துக்கு முன்னால் அவங்கள பார்க்கணும்னு எப்படிலாம் துடிச்சிருப்பீங்க. இப்பெல்லாம் பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, ஏன்னா நிச்சயதார்த்தம் ஆன உடனே கேன்சல் பண்ணிடுது. நிச்சயதார்த்தம் ஆன உடனே, கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிறது வேற விஷயம், நிச்சயதார்த்தம் ஆன உடனே கேன்சல் பண்ணிடுது. ஏமானா அவரோட நான் 12 நாள் பேசினேன், அந்த ஆள் எதுக்குமே லாய்க்கு இல்லைங்க. திருமணமாய் 10 வருஷம் பேச வேண்டியது திருமணத்துக்கு முன்னாடி 12 நாள் எல்லாம் பேசிருச்சு, அது எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்லுது. அது நமக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது இல்ல. அப்ப எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கும். ஒரு வார்த்தை பேச மாட்டாளா, ஒரு வார்த்தை சொல்லு பிள்ளை, ஒரு வார்த்தை சொல்லு பிள்ளை, எல்லாரும் பாக்குறாங்க, இப்ப ஒண்ணு சொல்லாதீங்க. இப்படிதான் அன்றைக்கு இருந்தது திருமணமான புதிதில், அந்த உறவு இப்படிதானே இருந்தது. பேசு 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 பேசுன்னு கெஞ்சின மனைவி திருமணமாயி ஒரு 15 வருஷம் ஆச்சுன்னு வைங்க, தாயே நீ கொஞ்சம் வாய மூடுறிய, பாரு உங்க அம்மா ஆரம்பிச்சுட்டா, இனிமே இந்த வீட்டுல யாருமே பேச முடியும். நான் கேட்டேன், ஏன் சார்
பேசு 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 அன்னைக்கு சொன்னீங்களா, அது என்னாச்சு? அது அப்போ, அது போன வாரம் வடிவேல் சொல்லுவார். அது அப்போ அப்போ அந்த திருமணமான அந்த மாப்பிள்ளை உட்கார்ந்து இருப்பாரு, சும்மா பேப்பர் படிக்கிற மாதிரி ஒரு பாவனை. அந்த திருமணம் அப்பதான் முடிச்சு அந்த பெண்ணு பின்னாடி நடந்து போகும், அதோடைய கொலுசு சத்தம் அவரோட காதுல கேட்கும். அதுவே ஒரு பரவசமா இருக்கும். திருமணம் ஆகி 12-13 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. அந்த மாதிரி இப்பவும் கொலுசு போட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்ட ஞாபகமா இருக்கு அவங்களுக்கு. இந்த 2 வளையல் போடுற போது, சமையல் உள்ள வேலை செய்யற போது 2 வளையலும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும், சில்லிங் சில்லிங் சில்லிங்னு. அந்த சத்தமே பரவசமாக இருந்த காலம். இப்போ கணவர்களை மாத்திரம் நான் கேட்கல, மனைவிகளை சேர்த்து தான் கேட்கிறேன். அவர் தெருவிலே வருகிற போது செருப்பு சத்தத்தை வைத்து அவர்தான் வருகிறார் என்று தெரிந்து கொண்டு வாசலுக்கு ஓடி வந்த காலங்கள் இப்போது எங்கே போயிட்டு? வரும் வரும் வந்தா இங்க வராம எங்க போகுது? அவங்களோட அம்மா சொல்லுவாங்க, ஏய் மாப்பிள்ளை வராரு, வரட்டும், என்ன பண்றதுக்கு எதிர்த்து கும்பிடணும். அப்ப இந்த 2 பேருக்கு நடுவுல அன்பு இல்லையா? நீங்க சொல்லுங்க, அன்பு இல்லையா? அன்பு இல்லையா? என்ன இருக்கு? நம்ம என்ன நினைக்கிறோம், அவதான இப்ப சொல்லி என்னத்த ஆக போகுது. இந்த அம்மா நினைக்குது, ஆமா ஆமா சொல்லி காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, பாத்துக்கலாம், அப்புறம் வேலை இருக்கு, அடுப்புல குழம்பு கொதிக்குது, பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியது இருக்கு. ஒன்றை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கடைசி வரை கைப்பிடித்து நம்மோடு வருவது வாழ்க்கை துணையாக இருக்கிற அந்த நபர் மாத்திரம்தான். சண்டை எல்லாம் இருக்கும், சண்டை இல்லாம இருந்த வாழ்க்கையாது. சண்டை இருந்தா நல்லது. சில வீட்டுல சண்டையே இருக்காதுன்னா எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா சண்டை போட கூட லாயக்கில்லைன்ற ஸ்டேஜுக்கு போயிட்டா அந்த உறவு அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. இதெல்லாம் ஒரு ஆளு இதுக்கு சண்டை போடணும், அந்த ஸ்டேஜ் அது. இங்க சண்டை போட்டா ரொம்ப நல்லது. சண்டைக்கு பிறகு வர சமாதானம் போல் இனிப்பான பதார்த்தம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நல்லா சண்டை போடுங்க, ஆனா பேசுறத நிறுத்திடாதீங்க. தொடர்பு இன்மை என்பதுதான் உறவுகளில் இருக்கிற ஆகப்பெரிய ஆபத்து. அப்போ என்ன நடக்கிறது என்றால், ஒரு கட்டம் வரையில் பிள்ளைகளை பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவதே பிள்ளைகள் மூலமா. அவரை கேளுடா, சாப்பிட வர்றாரா இல்லைன்னு கேட்டு சொல்லு. ஏமா நீயே கேளம்மா, கேட்டு சொல்லு. ஏப்பா சாப்பிட வரியா? ஆமா ஆமா, இவ சமைச்சு வச்சதுக்கு நான் வந்து வேற சாப்பிடணுமாக்கும். பிள்ளைகள் மூலமாவே டிஸ்கஷன் நடக்கும். திடீர்னு அந்த பையன் கிளம்பி படிக்கிறதுக்கு வேண்டியா போயிடும், இல்ல கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போயிடும் அந்த பொண்ணு. 2 பேருக்கு நடுவில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது இல்ல, ரொம்ப பெருசா தெரியும். அதனால வாழ்க்கையில எல்லாரும் பிஸியா இருக்கும். பல ஊர்களுக்கு போக வேண்டியிருக்கு, ஆபீஸ்ல வேலை ரொம்ப அதிகமா இருக்கு, பிசினஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு, காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள், நிற்பதற்கு நேரம் இல்லை. அங்க ஓடணும், இங்க ஓடணும், அந்த பந்தோபஸ்து, இது இங்க கலவரம், அங்க எல்லாருமே பிஸியா இருக்காங்க. எவ்வளவு பிஸியா இருந்தாலும் வாழ்க்கையில 2 விஷயங்களுக்கான நேரம் வேண்டும். ஒன்று, டேக் கேர் ஆஃப் யுவர் ஓன் ஹெல்த். சார் இங்க ஆண்கள் இருக்கீங்க, உங்க மனைவிக்கு என்ன சார் நல்ல கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க? இது மட்டும் என்ன சார் கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க? பட்டுப்பாட வாங்கி கொடுத்துருப்பீங்க. அதுக்கே பல பேர் தலையாட்ட மாட்டேன்றாங்க. என்னங்க இது அநியாயம். நகை வசதி இருக்கிறவங்க வாங்கி கொடுத்துருப்பீங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு கடையில பிரியாணி பிடிக்கும், கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துருப்பீங்க. அந்த அம்மாவுடைய அம்மாவுக்கு 60வது பிறந்த நாள் வந்தது, உங்க அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுங்க, காசு கொடுத்துருப்பீங்க. இதெல்லாம் கிஃப்ட் தானே. இதெல்லாம் விட பெரிய கிஃப்ட் ஒன்று நீங்க கொடுக்கணும். அது என்ன நான் இப்ப சொல்றேன், உங்களினுடைய ஆரோக்கியம் தான் உங்கள் மனைவிக்கு நீங்கள் கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு. பெண்களுக்கும் அதேதான். உங்கள் கணவர்களுக்கு நீங்க கிஃப்ட் கொடுத்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது, பிடிச்சதை சமையல் பண்ணி போட்டிருப்பீங்க. அந்த ஆளு மாத்திரம் நான் கார குழம்பு வச்சா 2 நாள் வச்சு வச்சு தின்னும் சொல்லி வச்சிருப்பீங்க. இதெல்லாம் கிஃப்ட் தானே. உங்க அப்பா பையன் வந்து எகிரி பேசினா அம்மா வந்து சொல்லும், அவரை எதிர்த்து பேசுற வேலையில வச்சுக்காத, வாய மூடு அப்படின்னு அந்த அம்மா சொன்னா அதுவே ஒரு கிஃப்ட் அந்த கணவருக்கு. பையன் முன்னாடி அவருடைய மானத்தை மீட்டெடுத்த கிஃப்ட். இதெல்லாம் நல்ல கிஃப்ட் தான். இதை விட பெரிய கிஃப்ட் ஒன்று நீங்க அவருக்கு கொடுக்கணும்.
It is nothing but your own health. மனைவியினுடைய ஆரோக்கியத்தை விட கணவருக்கு பெரிய பரிசு எதுவுமே இல்லை என்பதை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து தான் நான் தெரிந்து கொண்டேன். ஒரு கட்டத்துல அந்த கூட்டிலே இருக்கிற குஞ்சு பறவைகள் பறக்கும். அதுதான் வாழ்க்கையின் விதி, அதுதான் இயல்பு. நாடகத்துல நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரும் போயிட்டே இருக்கும். திடீர்னு 2 கேரக்டர், கடைசி கேரக்டர் தான் நிற்கும். ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்தும் என்ன வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்று கண்ணதாசன் எழுதினாரு. அப்படி ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக் கொண்டு நிறைவு வரை பயணம் செய்கிற உறவு என்பது வாழ்க்கை துணை ஒன்றுதான். அதனால மற்றவர்கள் முன்னால குற்றம் சொல்லாதீங்க. தனியா கூப்பிட்டு நாயே பேயெல்லாம் திட்டம் தானே, அதை நீ வந்தா திட்டிக்கலாம். மற்றவர்கள் முன்னால் குற்றம் சொல்லாதீர்கள். அவர்களுக்கு இல்லாத நிறைகள் கூட அவர்களிடம் இருப்பதாக சொல்லுங்கள். ஏனென்றால் நாம் சொல்லாவிட்டால் பாவம் யாருக்கு சொல்ல போறேன்? நம்பவே வெளி உலகம் கொடுமையானதாக இருக்கிறது அல்லவா? வெளி உலகம் கொடுமையானது. அலுவலகங்கள்ல பலவிதமான பிரச்சனைகள். வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தருக்கு ஒருவர் இப்படிதான் இந்த அக்செப்ட் பண்ணிக்கும். நிறை குறைகள் இருக்கும். அது அப்படிதான், அவ்வளவுதான் அவ கத்துவா, என்ன செய்யறது, அப்படிதான் அவ என்று வாங்கிக் கொள்ளுகிற மனப்பான்மை வந்துவிட்டால் வாழ்க்கை என்ற நாடகத்தில் நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். நிறைவாக நான் இப்படி சொல்லுகின்றேன். கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை, இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று என்று கண்ணதாசன் எழுதினார். இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைக்கிற ஒரு விதி இருப்பதாக நான் நம்புகிறேன். வாழ்க்கை என்பது எழுதப்பட்ட ஒரு விதியின்படி நாம் செய்கின்ற பயணம். இந்த பயணத்தின் நிறைவில் எனக்கு என்ன கிடைக்கும் என்று எனக்கு தெரியாது, அது கடவுளினுடைய முடிவு. ஆனால் பயணம் செய்கிற பாதையை மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கொள்வது முழுக்க முழுக்க என் கையில் இருக்கிறதே தவிர வேறு யார் கையிலும் இல்லை. நாம் செய்கிற பிரச்சனை என்னவென்றால் பயணத்தின் நிறைவில் என்ன கிடைக்கும் ஓடிட்டு பாதையில் இருக்கிற அழகுகளை பார்க்கவே மறந்து விடுகின்றோம். எனவே பாதையில் இருக்கிற அழகுகளை பார்ப்போம். வாழ்க்கை என்ற நாடகத்தில் நாம் தோன்றுகிற காட்சிகளில் நாம் ஜெயிப்போம் என்ற தன்னம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நடத்துவோம். அன்றாடம் நம்மை மலரச் செய்கிற ஒரே ஒரு வழக்கமாக புத்தகத்தை படிப்போம். உங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோளை வைத்துவிட்டு நான் விடைபெறுகின்றேன். நம்ம எல்லாரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் போது ஸ்டாண்டர்டா சில கேள்வியை கேட்போம். அதை தமாஷா சொல்லுவாங்க. 2 பஞ்சாபிக்காரங்க 2 பெண்கள், பஞ்சாபி பெண்கள் 2 பேர் பார்த்தாங்கன்னா உங்க வீட்டுல துணி துவைச்சாச்சான்னு கேட்டுப்பாங்க. அதுதான் முதல் கேள்வியா இருக்குமா, துணி துவைச்சிட்டீங்களா வீட்டுல? நாம பெரும்பாலும் என்ன கேட்போம்? சாப்பிட்டாச்சா, சாப்பிட்டாச்சா? இதுதான் நம்ம கேள்வி. ஏன்னா நம்ம விருந்தோம்பல் பண்பு அப்படிப்பட்டது. சாப்பிட்டாச்சா, அம்மா எப்படி இருக்காங்க, வீட்டுல எல்லாரும் நலமா, பொங்கலுக்கு என்ன துணியெல்லாம் எப்படி எடுக்க, இந்த மாதிரி பல கேள்விகள் வச்சிருக்கோம். PS1 பாத்துட்டியா, வெந்து தணிந்தது காடு பாத்தியா இல்லையா, சிப்பு எப்படி இருக்காருன்ற பல கேள்விகள் இருக்கிறது. இன்றிலிருந்து சேலத்து நண்பர்கள் ஒருவரை சந்திக்கிற போது என்ன புத்தகம் படிச்சுட்டு இருக்க என்ற கேள்வியை கேட்கிற ஒரு புது கலாச்சார வழக்கத்தை ஆரம்பிக்கும். ஏனென்றால் எந்த ஊரிலும் நான் கண்டிராதபடி 4 நாட்கள் புத்தக கண்காட்சியை எக்ஸ்டெண்ட் பண்ண வைத்திருக்கிற மகத்தான புத்தக கலாச்சாரம் இங்கே இருக்கிறது என்றால், சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா எல்லாம் கேட்கலாம். அதோடு கூடவே சேர்த்து என்ன புத்தகம் படிச்சுட்டு இருக்க, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறவர்களாக நம்மில் பல பேர் இருக்கிறோம். புத்தகமா? போன வாரம் ஏதோ ஒருத்தன் என்னவோ ஒண்ணு கொடுத்தான், இது ஒரு புத்தகமா, இது ஏதோ ஒருத்தன் என்னவோன்றது புத்தகமா? இல்லப்பா நான் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன், கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் ஒரு மாதிரி படிச்சு ஒரு மாசத்துல முடிச்சிருவேன் என்று பதில் சொல்லுகின்ற ஒரு தலைமுறையை நாம் உருவாக்குவோம். ஒரே ஒரு காரணம் தான், இந்த மாதிரி ரொம்ப வந்து இது பேச கூட்டத்துக்கு நம்ம எல்லாருக்கும் இவ்வளவு பெரிய சிரமத்தை கொடுத்துட்டு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. ஒரே ஒரு காரணம் தான், உங்கள் பிள்ளைகள் செல்லை விட்டு புத்தகத்தை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நம்ம சொல்றோம்ல, என்னேரம் அதுலயே இருக்கியே, அதுல என்னதான் இருக்கு அப்படி கேட்கிறோம்ல. அவர்கள் செல்லை விட்டு புத்தகத்தை எடுக்க வேண்டும் என்றால் அப்பா அம்மாக்கள் படிப்பதை அவர்கள் பார்க்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் புத்தகத்தை படிக்க ஆரம்பிப்பார்கள்.
தாயும் தகப்பனும் புத்தகத்தை படிக்காத வீடுகளில் ஒரு புத்தகத்தை கூட குழந்தைகள் தொட மாட்டார்கள் நண்பர்களே. நீங்க இங்க 100 புத்தகத்தை வாங்கிட்டு போகலாம், அவங்க படிக்க மாட்டாங்க. அப்பாவும் அம்மாவும் படிக்கிற வழக்கத்தை வைத்திருப்பதை பார்க்கிற குழந்தைகள் தான் புத்தகத்தை பிரித்து படிக்க ஆரம்பிக்கிறார்கள். எனவே செல்லை விடு, புத்தகத்தை எடு என்பது உங்கள் பிள்ளைகளின் தாரக மந்திரமாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் படிக்க தொடங்குங்கள். புது புது உலகங்களின் புது புது ஜன்னல்களும் வாசல்களும் திறக்கட்டும். மேலும் மேலும் அறிவார்ந்த சமூகமாக தமிழ் சமூகம் எழுந்து நிற்க வேண்டும். புத்தக திருவிழாக்கள் அந்த தீபத்தை தூண்டுகின்ற, அந்த தீபத்தை ஏற்றுகின்ற ஏற்றிகளாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த மகத்தான நிகழ்வை ஏற்பாடு செய்த மாவட்ட ஆட்சியாளர் மற்றும் பப்பாசியை சேர்ந்தவர்கள் உட்பட்ட அத்தனை பேருக்கும் என் வணக்கத்தை சொல்லி நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.